நாகை மாவட்டத்தில் புயல் பாதித்த பகுதிகளை பார்வையிட உள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குகிறார். அதனை நேரலையில் காண்போம். செய்தியாளர் சக்திகுமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சக்திகுமார், வணக்கம். நாகை மாவட்டத்தில் புயல் பாதித்த பகுதிகளை முதலமைச்சர் இன்று பார்வையிடுகிறார். நிவாரண உதவிகள் வழங்கும் நிகழ்வு எங்கு நடைபெறுகிறது? முதலமைச்சருடன் அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? முதலமைச்சரின் இன்றைய அடுத்தடுத்த பயண திட்டம் என்ன? சொல்லுங்க சக்தி. வணக்கம். அதாவது தற்போது எடப்பாடி பழனிசாமி தற்போது வந்திருக்கிறார். அதாவது பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ் அலுவலகத்தில் தனது நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொள்கிறார். பல்வேறு மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பிரதாமராமபுரம், காமேஸ்வரம், வேட்டைக்காரன் இருப்பு, கோவில்பத்து, வானவன் மாதேவி, நாலுவேதபதி, புஷ்பவனம், பெரிய குத்தகை, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் ஆய்வை மேற்கொள்கிறார். இந்த பகுதிகளில் எல்லாம் பாதிக்கப்பட்ட பொதுமக்களையும் பார்வையிட்டு சந்தித்து நேரில் குறைகளை கேட்கிறார். தொடர்ந்து அங்கு மீனவர் குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளையும் பார்வையிட்டு அந்த மீனவர்களிடம் குறைகளை கேட்டறிகிறார். சக்தி, தற்போது இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது எந்த பகுதியில் நடைபெறுகிறது? நாகப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தற்போது இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். அடுத்து கூரை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து இடிபாடுகளிடையே சிக்கி உயிரிழந்த வேதாரண்யம் வட்டம் திருமாலம் திருமதி பாப்பு என்பவரது இழப்புக்காக மகன் சுப்பிரமணியனுக்கு ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலை மற்றும் 27 வகையான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. சக்திகுமார், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். இந்த நிகழ்வு எந்த பகுதியில் நடைபெறுகிறது? அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்களுடன் அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? சொல்லுங்க. திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட அமைச்சர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியில் புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தார்பாய், பாய் உள்ளிட்ட அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். சக்தி, இந்த நிவாரண உதவிகள் வழங்கிய பின்னர் முதலமைச்சர் இன்று நாகை மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளை எல்லாம் பார்வையிட இருக்கிறார்? அவரின் இன்றைய பயண திட்டம் என்னென்ன? விரிவா சொல்லுங்க. இந்த நிவாரண உதவிகள் வழங்கப்பட்ட பின்னர், அதாவது பிரதாபராமபுரம், காமேஸ்வரம், வேட்டைக்காரன் இருப்பு, கோவில்பத்து, வானவன் மகாதேவி, நாலுவேதபதி, புஷ்பவனம், பெரிய குத்தகை, வேதாரண்யம், ஆத்தூர், ஆயக்காரன்குளம், வாய்மேடு, திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் அவர்கள் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஆய்வை மேற்கொள்ள உள்ளனர். அங்கு கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்து அவர்கள் ஆறுதல் கூற உள்ளனர். இந்த பகுதிகள் எல்லாம் மீனவர் குடியிருப்பும் பாச சேதம் அடைந்துள்ளது. அந்த பகுதிகளையும் பார்வையிட உள்ளனர். அவர்களையும் சந்தித்து குறைகளை கேட்க உள்ளனர். இதற்கு பிறகுதான் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும். சக்தி, நாகையில் நிவாரணப் பொருட்களை வழங்கிய பின் நீங்க சொன்னீங்க, விழுந்தமாவடி, வேட்டைக்காரன் இருப்பு ஆகிய இடங்கள்ல சேதமடைந்த வீடுகளையும் பயிர்களையும் முதலமைச்சர் பார்வையிடுகிறார் என்று. இப்ப நாகையில் இந்த பயண திட்டத்திற்கு பிறகு அவர் எங்கு செல்கிறார்? இன்று நாகை மாவட்டம் முடிந்த பிறகு திருவாரூர் மாவட்டத்தில் செல்கிறார். திருவாரூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் அவர்கள் ஆய்வை மேற்கொள்ள உள்ளனர். அங்கும் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை அவர்கள் நேரில் சந்தித்து குறைகளை கேட்க உள்ளனர். சக்தி, திருவாரூர் மாவட்டத்தில் மேலமருத்தூர், தென்பாதி, கட்டிமேடு ஆகிய இடங்களுக்கு செல்கிறார் என்று சொன்னீர்கள். அதற்கு பிறகு திருத்துறைப்பூண்டியில் செல்கிறார். நிவாரண உதவிகளை அங்கு வழங்குகிறாரா? அங்கும் நிவாரண உதவிகள் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுவரை அந்த தகவல் இல்லை.
அங்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை நிவாரண முகாமில் சந்தித்து நேரில் சந்தித்து அவர்கள் ஆறுதல் கூற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்போ முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் முதலமைச்சரிடம் என்ன கோரிக்கைகளை வைப்பார்கள்? இதுவரை இன்னும் முதல் முகாமுக்கு இன்னும் செல்லவில்லை. இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் நிவாரண முகாமுக்கு செல்ல உள்ளனர். அதுக்கு பிறகுதான் அவர்கள் என்ன கோரிக்கை வந்து முதலமைச்சரிடம் வைக்க உள்ளனர் என்பது தெரியும். சக்தி, தற்போது முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு தென்னங்கன்றுகளை வழங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. தற்போது அதாவது இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தென்னை மரங்கள் அதிகம் சேதமடைந்துள்ளன. இந்த தென்னை மர விவசாயிகளுக்கு தான் தற்போது முதலமைச்சர் வந்து தென்னை மர கன்றுகளை வழங்கி கொண்டிருக்கிறார். மேலும் பல்வேறு கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பல்வேறு தரப்பு மக்களுக்கும் அவர்கள் நிவாரண உதவி வழங்கி கொண்டிருக்கின்றனர். சக்திகுமார், நீங்க சொன்னது போல நாகை மாவட்டத்தில் இந்த கஜா புயலால் பல லட்சம் தென்னை மரங்கள் அடியோடு சாய்ந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. தற்போது சில விவசாயிகளுக்கு அவர் தென்னங்கன்றுகளை வழங்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். சுமார் எத்தனை விவசாயிகளுக்கு இது வழங்கப்படுகிறது? அது குறித்த தகவல்கள் இருக்குதா சக்தி? அதாவது சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு தற்போது தென்னங்கன்றுகள் வழங்கி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தொடர்ந்து அவர்கள் பல்வேறு நிவாரண உதவிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது பார்க்க இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த பகுதி முழுவதும் போய் பார்வையிட்டு தேவையான அனைத்து நிவாரணமும் அனைவருக்கும் இந்த இது தொடர்ந்து வழங்கப்படும். அனைத்து பயனாளிகளும் இங்கேயே அமர்ந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். யாரும் கலைந்து செல்ல வேண்டாம். பயனாளிகள் அனைவருக்கும் நிவாரணப் பொருட்கள் மேடையிலேயே வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் அமைதியாக அமரும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்து செய்தி மக்கள் தொடர்பு புகைப்பட அரங்கினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர். அடுத்ததாக குடிசை வீடு சேதமடைந்ததற்காக மற்றும் வாழ்வாதார இழப்புக்காக ரூபாய் 15,000 காசோலையை திருமதி மஞ்சுளா, வேதாரண்ய வட்டம் பெரிய கொட்டகை நாட்டங்காடு திருமதி மஞ்சுளா அவர்கள் பெறுகிறார்கள். அடுத்து குடிசை வீடு சேதமடைந்ததற்காகவும் வாழ்வாதார சேதங்களுக்காகவும் நாகப்பட்டினம் வட்டம் பொன்வெளி திருமதி சாந்தி அவர்கள் 15,000 காசோலை மற்றும் 27 வகையான நிவாரணப் பொருட்களை மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களிடமிருந்து பெறுகிறார்கள். அடுத்து குடிசை வீடு சேதமடைந்ததற்காக திருக்குமலை வட்டம் மீனமநல்லூர் திருமதி வசந்தா அவர்கள் 15,000 காசோலை மற்றும் 27 வகையான நிவாரணப் பொருட்களை பெறுகிறார்கள். அடுத்ததாக கஜா புயலின் மீட்பு பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ஊழியரின் வாரிசுதாரருக்கு பணி நியமன ஆணை வழங்குதல். நாகப்பட்டினம் மின் பகிர்மான கோட்டத்தை சார்ந்த சண்முகம் என்பவர் இறந்தமைக்காக கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பெறுகிறார் எஸ் வனிதா அவர்கள். அடுத்து கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பிலே பசுமாடு இறந்ததற்காக ரூபாய் 30,000, ஆடு இறந்ததற்காக ரூபாய் 3,000, 33,000 காசோலை கமலாதேவி, வடமலை ரஸ்தா, வேதாரண்யம். அடுத்து வேதாரண்யம் சர்வக்கட்டளை ராஜலட்சுமி பசுமாடு இறந்தமைக்காக ரூபாய் 30,000 காசோலை.
அடுத்து கலித்தீர்த்தான் தம்பிரான் குடிகாடு வேதாரண்யம் 2 ஆடுகள் இறந்தமைக்காக 6000க்கான காசோலை. அடுத்து வேதாரண்யம் வடமலை ரஸ்தா முத்துகிருஷ்ணன். செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வினோத், வணக்கம். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இன்று நேரில் பார்வையிடுகிறார்கள். தற்போது நாகப்பட்டினம் வட்டார வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் நிவாரண உதவிகளை வழங்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அடுத்தடுத்து இன்று முதலமைச்சரின் பயணத்திட்டம் என்ன? அவர் எந்தெந்த பகுதிகளை பார்வையிடுகிறார்? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வினோத். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை 2வது கட்டமாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று பார்வையிட வந்திருக்கிறார். குறிப்பாக இன்று அதிகாலை நாகை மாவட்டத்திற்கு வந்தடைந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பிறகு தற்போது அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பணியாளர்களுக்கும் நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. நிவாரணமாக தொகை மற்றும் அவர் காசோலைகள் வழங்கி வருகிறார். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட அதிகமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தென்னை கன்றுகளை தற்போது வழங்கி வருகிறார். ஏற்கனவே அவர் பார்வையிடும் போது பல்வேறு பகுதிக்கு தனி ஹெலிகாப்டர் சென்று பார்வையிட்டு வந்தார். அப்போது அதிகப்படியான வாழை மரங்கள் மற்றும் தென்னை மரங்கள் சாய்ந்திருப்பதை கண்டு அவர் மிகவும் வேதனை தெரிவித்திருந்தார். இன்று காலை வந்தடைந்த நாகை மாவட்டத்துக்கு வந்தடைந்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆலோசனை பிறகு தற்போது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் மற்றும் அந்த தென்னைக்கன்று வழங்கி வருகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்று ஆய்வு செய்ய இருக்கிறார். குறிப்பாக வேதாரண்யம் பகுதிக்கு செல்லும் அவர் அங்கு இருக்கக்கூடிய கடற்கரையோர மீனவ குடும்பத்தினர் மற்றும் விவசாய குடும்பம் நேரில் சென்று அவர் பார்வையிட இருக்கிறார். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட முதலமைச்சர் வருகையொட்டி இந்த பகுதியில கூடுதலாக போலீசாரும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாகையிலிருந்து முதற்கட்டமாக வேளாங்கண்ணி, அடுத்தடுத்து வேதாரண்யம் செல்லக்கூடிய அனைத்து பகுதியிலும் அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நேரில் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் செல்லும் முதலமைச்சர் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட குடியிருப்புகளுக்கு நேரில் சென்று அவர் பார்வையிட இருக்கிறார். இதுவரை அங்க இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு தொடர்ந்து அரசு சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறதா கூட கூடுதலாக தற்போது அவர் வருகையை அறிந்த அவர்கள் குறிப்பாக அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சந்தித்து அவர் தற்போது நிவாரணங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். மீனவர் குடும்பங்களுக்கு அத்தியாவசிய தேவையான பொருட்களும் அதே போல சமையலுக்கு தேவையான பொருட்களையும் தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மட்டும் அல்லாமல் துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள். கடந்த 3 நாட்களாக மத்திய குழுவானது அந்த கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு சென்று நேற்று முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆலோசனையின் போது அந்த மத்திய குழுவினர் மத்திய அரசுக்கு தாக்கல் செய்யக்கூடிய அறிக்கையை பற்றி தமிழக முதலமைச்சரிடம் எடுத்துரைத்தார்கள். இது மட்டுமல்லாமல் பார்வையிட்ட அந்த மத்திய குழுவினர் இந்த புயல் சேதம் கடுமையாக இருப்பதாகவும் இதற்கு கூடுதலாக நிவாரணம் வழங்க மத்திய அரசிடம் பரிசீலனை செய்வதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று இரவு அவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டு காரைக்கால் வந்திருந்தார். காரைக்காலிலிருந்து இன்று அதிகாலை நாகை மாவட்டத்திற்கு வந்திருந்திருக்கிறார். தொடர்ந்து அந்த முதலமைச்சருடன் அரசு அதிகாரிகளும் அந்த புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று ஆய்வு செய்த அதிகாரிகளும் முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டார்கள். அந்த ஆலோசனை அடுத்துதான் அந்த அதிகாரிகள் கூறியதாவது அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் இன்று பார்வையிட இருக்கிறார். ஏனென்றால் முன்கூட்டியே இந்த பகுதியில அரசு அதிகாரிகள் மற்றும் தனி குழுவை சேர்ந்த அதிகாரிகளும் அந்த புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பல்வேறு கட்டமாக ஆய்வு மேற்கொண்டார்கள். அந்த ஆய்வை அடுத்துதான் இன்று முதலமைச்சரிடம் அது எடுத்துரைக்கப்பட்டு அந்தந்த பகுதிகளுக்கு தமிழக முதலமைச்சர் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதலமைச்சர் செல்லக்கூடிய பகுதிகளில் கூடுதலாக போலீசார் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு புறம் இந்த நிவாரண பணிகள் நடைபெற்று வந்தாலும் கூட மீட்பு பணியும் தொடர்ந்து நடைபெற்றுதான் வருகிறது. நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை 75% மின்சார கம்பங்கள் நடப்பட்டு தொடர்ந்து அந்த மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த முதலமைச்சர் செல்லக்கூடிய சாலையின் மின்சார பணியாளர்கள் சந்தித்து அவர் நேரில் விவரம் கேட்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த பகுதியில் தான் அனைத்து பகுதியிலும் அங்க இருக்கக்கூடிய மின்கம்பங்கள் சேதமடைந்தது. அந்த சேதமடைந்த மின்கம்பங்களில் மின்சார ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து சீரமைத்து வருகிறார்கள். எனவே அந்த பகுதிக்கும் சென்று முதலமைச்சர் இன்று ஆய்வு செய்திருக்கிறார்.